துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா, கடன்ல இருந்து ஒரு விமோச்சனம், நோயிலிருந்து ஒரு விடுதலை, எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை. சின்ன சின்ன நோய்கள்ல ஒரு குணம் அப்படின்றது கிடைக்கும். பெரிய நோய்கள், குரோனிக் இல்னஸ், இன்க்யூரபிள் டிசார்டர்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலியேஷன் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு நான் நல்லா இருக்கேங்க அப்படின்ற ஒரு அமைப்பு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பான். பூர்வீக சொத்து பத்தி ஏதாவது இருக்குன்னா உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு. நிறைய துளாராசி என்பவர்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா குழந்தை பேரு அப்படின்றது அமையறதுக்கான வாய்ப்பு குரு பார்வை இருக்கு. பாக்கிய குரு ஏதோ ஒரு விதத்துல குட்லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் இப்படி கொடுத்துருவார். கடன்ல இருந்து விடுதலை, நோய் இல்லாத வாழ்க்கை, எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை சனி பகவான் கொடுக்கதான் போறாரு. தொழில் குரு என்ன பண்ணுவான்? துளாராசி என்பர்கள் செய்யக்கூடிய தொழில்ல ஒரு மேன்மை, முன்னேற்றம், ஒரு அபரிவிதமான வளர்ச்சி, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் கொடுப்பான். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, 2026 வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அதை தான் பார்க்க போறோம். இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க 2 பகுதியா சொல்லுவோம். அந்த 2 பகுதியை ஏங்க சொல்றீங்க அப்படின்னா, 1/6/2026 குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப 1/6/2026 வரைக்கும் மிதுனத்துல அமர்ந்து ஒரு விதமான பலன்களும், அதுக்கப்புறம் கடகத்துல பயிற்சியான பின்னாடி ஒரு விதமான பலன்களும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகத்துல பயிற்சியான பின்னாடி குரு பகவானோட 9ஆம் பார்வை சனி மேல படியும். அதனால பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். அதாவது முற்பகுதி ஒரு விதமான பலன்களும், பிற்பகுதி ஒரு விதமான பலன்களும் வரும். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு பலன்கள் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி என்னென்ன விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா புரியும். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் எல்லா ராசியும் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் முற்பகுதி, அதுக்கப்புறம் பிற்பகுதி. முற்பகுதி அப்படின்னும் போது 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா, சனி பகவான் ரோக சனியா இருக்கார். ரோக சனி அப்படின்றது 6ஆம் பாவம், ருண ரோக சத்ருஸ்தானத்துல சனி. அப்ப சனி என்ன பண்ண போறான்? உங்களுக்கு கடன்ல இருந்து ஒரு விமோச்சனம், நோயிலிருந்து ஒரு விடுதலை, எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்றத சனி உங்களுக்கு கொடுக்கறது காத்துட்டு இருக்கா. என்னம்மா நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு பல கோடி கடன் இருக்குமா அப்படின்னா, சில கோடியாவது அதை அடைப்பீங்க, அதுக்கான ஒரு பிராப்தத்தை சனியே ஏற்படுத்தி கொடுப்பா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல எங்களுக்கு டிசார்டர் வந்து எப்படின்னா, கிட்னி டிசார்டர் இருக்குமா, அது குரோனிக் கிட்னி டிசீஸ் இருக்கு, அது குணமே ஆகாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, அது சனி பகவான் குணப்படுத்தி கொடுத்துருவாரா அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். சின்ன சின்ன நோய்கள்ல ஒரு குணம் அப்படின்றது கிடைக்கும். பெரிய நோய்கள், குரோனிக் இல்னஸ், இன்க்யூரபிள் டிசார்டர்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலியேஷன் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு நான் நல்லா இருக்கேங்க, எனக்கு பெருசா பாதிப்பு இல்லை, நான் சௌக்கியமா இருக்கேன் அப்படின்ற ஒரு அமைப்பு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பான். பெருசா எதிரிகள் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க. இது சனி கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ராகு 5ஆம் பாவம் ராகு, பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் ராகு ஆச்சேம்மா அப்படின்னா பயப்பட வேண்டாம். குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப பூர்வீகம் சார்ந்து நல்ல விஷயம் அப்படின்றது வரும். சொத்து பத்து, வீடு வாசல், ஏதாவது பூர்வீக சொத்து பத்தி ஏதாவது இருக்குன்னா உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு. அதே மாதிரி நிறைய துளாராசி என்பவர்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா குழந்தை பேரு அப்படின்றது அமையறதுக்கான வாய்ப்பு குரு பார்வை இருக்கு. பிள்ளைங்க ரீதியா நிறைய தொல்லைங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆவீங்க, அதுக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து பத்து இருக்குங்க, அது கோர்ட்டு கேஸ்ன்னு வந்து நாங்க வந்து ஏறக்குறைய 10 வருஷமா ஓடியாடிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஃபேவரா வருமா, நிறைய பேருக்கு வரத்துக்கான வாய்ப்பு. அவுட் ஆஃப் த கோர்ட் வந்து பாருங்க, நாங்க வந்து பஞ்சாயத்து பண்ணி மத்தியஸ்தர்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணி செட்டில் பண்ணிக்கலாம்னு பாக்குறோம். இந்த காலகட்டம் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். இது முற்பகுதியில பண்ணலாம், பிற்பகுதியில பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆக என குருனோட பார்வை இருக்கிறதுனால ராகு வந்து கொடுக்கக்கூடிய நற்பலன்களை பத்தி மட்டும்தான் நம்ம இப்ப சொல்றோம். தீய பலன்களும் உண்டு, அது பிற்பகுதியில பார்க்கலாம். சரி, கேது 11ஆம் பாவம், லாபஸ்தானத்துல கேது. லாபஸ்தானத்துல கேது அப்படின்போது துளாராசி என்பவர்கள் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போறதுக்கு, ஃபாரின் கரன்சிஸை கையாளுறது, கடல் தாண்டி வெளியே போயிட்டு இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளுறதுக்கான ஒரு பிராப்தம் உங்களுக்கும் உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இடையே ஒரு இடைவெளி, ஒரு கேப், ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்றது மெயின்டைன் ஆகும். அது நல்லதுதான். ஆக நீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு நல்ல லாபத்தை கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ரசாயனம் சார்ந்த தொழில் செய்யறவங்க, மருத்துவம் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கோ நல்ல லாபம் அப்படின்றது வரும். ஆக நிறைய பேர் ஃபாரின் போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேது ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இதுவும் பிளஸ். அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு வந்து பாருங்க 9ஆம் ஸ்தானம், பாக்கிய குருவா இருக்காரு. பாக்கிய குரு ஏதோ ஒரு விதத்துல குட்லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் இப்படி கொடுத்துருவார். உதாரணத்துக்கு நான் ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. அது ஒரு என்னோட கனவு வந்து ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லலாம்.
அந்த ஸ்தாபனத்துல ஒரு பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்பெனில வேலை செய்யணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. நான் படிக்கிற காலகட்டத்துல இருந்தே எனக்கு ஆசை. ரொம்ப இது வரைக்கும் நான் 100 ரெஸ்யூம் போட்டிருப்பேன். கிடைக்குமா கிடைக்குமான்னு என் வாழ்க்கையினோட ஒரு லட்சியமே அந்த ஒரு கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சிடணும். அது என்ன போஸ்ட் அப்படின்றது இல்ல. எனக்கு நிறைய படிப்பு இருக்குனால அதை விட கம்மி போஸ்ட்னா கூட அந்த கன்சர்ன்ல நான் வேலை செய்யறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னா என்னோட ஜென்மமே சாபல்யம் அடைஞ்சிடும். அந்த இடத்துல எனக்கு வேலை கிடைச்சது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வேலை கிடைச்சிடும். 100 முறை இதுக்கு முன்னாடி ரெஸ்யூம் போட்டிருப்பீங்க. இப்ப ஜஸ்ட் ஒரு ரெஸ்யூம் போட்டிருப்பீங்க, இன்டர்வியூ கால் பண்ணிருப்பாங்க, போயிருப்பீங்க, செலக்ட் ஆயிட்டு இருப்பீங்க. ஆக இந்த பாக்கிய ஸ்தானத்துல வரக்கூடிய குரு பகவான் ரொம்ப நாளா நான் ஆசைப்பட்டது, ரொம்ப நாளா இது எனக்கு இருந்தா போதும் அப்படின்ற எண்ணம், அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈட்டேத்தி கொடுப்பான் அப்படின்னு சொன்னா அதுக்கும் மேல உங்க அப்பானோட ஃபுல் ஃபிளெட் சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஹையர் எஜுகேஷன் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம், ஈஸியா சீட்டு கிடைச்சிடும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முற்பகுதி. சரி, அப்படியே பிற்பகுதிக்கு வரலாம். பிற்பகுதிக்கு வரீங்க அப்படின் போது சனி பகவான் ரோக சனியா தான் இருக்காரு. கடன்ல இருந்து விடுதலை, நோய் இல்லாத வாழ்க்கை, எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை சனி பகவான் கொடுக்கதான் போறாரு. குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. சனி ஆல்ரெடி நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா, இன்னும் கொஞ்சம் கடகட சட்டுன்னு கொடுத்துடலாம் அந்த பயப்பிள்ளைக்கு அப்படின்ற மாதிரி யோசிப்பாரு அப்படின்னு சொல்ல இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கப்புறம் ராகு 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் ராகு குருனோட பார்வை இல்லை. 5ஆம் பாவம் ராகு என்ன பண்ணுவான், இந்த காலகட்டம் பிள்ளைங்களால நம்மளுக்கு பிற்பகுதியில மன உளைச்சல், பிள்ளைங்களால ஸ்ட்ரெஸ், குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்றீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து பத்து இருக்கு, நாங்க கோர்ட்டு கேஸ்ன்னு போலாம்னு நினைக்கிறோம், வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. மத்தியஸ்துகளை வச்சு பஞ்சாயத்து பண்ணி அது அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில் பண்ணலாம்னு நினைக்கிறோம், பண்ணலாம். பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த குரங்கு ஆப்பத்தை பங்கிட்ட கதையாயிடும். மத்தியஸ்தர்கள் மொத்தத்தையும் தின்னுட்டு போயிடுவாங்க, நம்மளுக்கு வந்து ஏமாத்திடுவாங்க. ஆக இந்த காலகட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வேண்டாம். குழந்தைங்க சுத்தமா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதுங்க, ஸ்கூலுக்கே போக மாட்டேங்குது என் பிள்ளை, நான் மிஸ் கிட்ட போய் சொல்லி அந்த 4 சாத்தி அதை திருத்தலாம்னு நினைக்கிறேன், அப்படிலாம் திருத்தணும்னு நினைச்சுங்க அப்படின்னா குழந்தைங்க உங்களை விட்டு முழுசும் விலகிடுவாங்க. சோ எந்த விஷயமும் அவசரப்படாம குழந்தைங்க சார்ந்து பூர்வீகம் சார்ந்து அமைதியா இருக்கீங்க அப்படின்னா அடுத்து ராகு மாறுவா, அப்ப பாத்துக்கலாம். அதாவது 6/12/2026 ராகு கேது பயிற்சி ஆவாங்க, அப்ப பாத்துக்கலாம். இப்ப அதை பத்தி கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை. கேது அதே லாபஸ்தான கேது. இது வந்து பாருங்க இந்த வருஷம் ஃபுல்லா அப்படிதான் தொடர போது, பெரிய மாற்றம் அப்படின்றது கிடையாது. அடுத்து குரு பகவான். குரு துளாராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்றான், தொழில் குருவா இருக்கான். தொழில் குரு என்ன பண்ணுவான், துளாராசி அன்பர்கள் செய்யக்கூடிய தொழில்ல ஒரு மேன்மை, முன்னேற்றம், ஒரு அபரிவிதமான வளர்ச்சி, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் கொடுப்பான். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், நம்ம வந்து துலா வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் தானே, இப்ப அவங்களுக்கு குரு வந்து பகை கிரகம் தானே, கண்டிப்பா நல்லது செய்வானா அப்படின்னா நல்லது செய்வான். காரணம் என்ன அப்படின்னா மனுஷால் கிடையாது. அதாவது பிளானட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பாவத்துல உட்காடுறாங்களோ அந்த பாவத்துக்கான வேலையை கரெக்டா செஞ்சுடுவாங்க. என்ன ஒரு கல் கம்மியா செய்யலாம், அவங்க ராசி அப்படின் போது ஒரு கல் மிச்சம் செய்யலாம், அவ்வளவுதானே தவிர செய்யாம போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆக அந்த விதத்துல பயம் அப்படின்றது வேண்டாம். தொழில் குரு உங்க தொழில்ல மேன்மை, முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுக்க ரெடியா இருக்கா. நீங்க உழைக்க ரெடியா இருந்தா, நீங்க சின்சியரா டெடிகேட்டடா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா தொழில் குரு கண்டிப்பா தொழில முன்னேற்றிடுவான், எந்த விதமான கவலையும் வேண்டாம். அதுக்கும் மேல குரு பகவானை பத்தி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் 3 and 6, அதாவது 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் தொழில் ஸ்தானத்துல வந்து அமரும் போது என்ன மாதிரி பலன்களை உங்களுக்கு கொடுப்பா நான் சொல்லிட்டேன். அதுக்கும் மேல குருனோட பார்வை இருக்கு இல்லைங்களா, குரு வந்து பாருங்க 2ஆம் பாவத்தை பாக்குறான், தன குடும்ப வாக்குஸ்தானம். ஃபேமிலிக்கு கையில காசு நடமாட்டம் இருந்துட்டே இருக்கும், ஃபேமிலியில நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், குட்டி குட்டி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இப்ப பரவாயில்லைங்க. எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு 5 சண்டை நடக்கும், இப்ப 2 சண்டை தான் நடக்குது அப்படின்ற அமைப்பு. புரியுதுங்களா, இதெல்லாம் ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். வாக்குஸ்தானமும் அது அப்படின்றதுனால பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். கேரண்டி, ஷூரிட்டி, வாரண்டி இதெல்லாம் கொடுக்க வேண்டாம், சிம்பிள். அதுக்கும் மேல 4ஆம் பாவம் சுகதாயார் ஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு. எங்க அம்மா முதல்ல விட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க, என்னோட கம்ஃபர்ட் முதல்ல இருந்ததை விட ஏதோ ஒரு விதத்துல அதிகமாகுது. முதல்ல நான் 2 வீலர்ல ஆஃபீஸ் போயிருப்பேங்க, இப்ப நான் ஒரு சின்ன கார் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நீங்க இதை எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பாத்துக்கலாம், புரியுதுங்களா. அதுக்கும் மேல 6ஆம் பாவத்தை பாக்குறாரு. 6ஆம் பாவம் ஏற்கனவே சனியே வந்து பாத்தீங்கன்னா நோய் இல்லாத, கடன் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்க போறாரு. அதுக்கும் மேல குருனோட பார்வையினால அவர் சனி ஏதாவது கொஞ்சம் சொச்சம் மிச்சம் வச்சிருந்தானா குரு அதை வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லலாம். ஆக துளாராசி என்பர்கள் உங்களுக்கு முற்பகுதி நல்லா இருக்கா, பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னா 2026 ஆன் தி ஹோல் சூப்பரா இருக்குங்க. சின்ன சின்ன விஷயத்துல மட்டும் கவனமா இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்க. அது அந்த பூர்வீகம் சார்ந்த விஷயம் பிற்பகுதியில, ஓகேங்களா. 2026 எக்ஸலண்டா இருக்கு, ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் இனிமையான ஒரு காலகட்டமா அமையும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் தேவையில்லை. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பொதுவான பலன்கள்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 50% ஒவ்வொரு சுய ஜாதகத்திலயும், அதுக்கும் மேல மீதி 50% வந்து பாருங்க உங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கா,
தசநாதன் வலுத்து இருக்கானா இல்ல வந்து கெட்டு போயிருக்கானா அதை பொறுத்துதான். இந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லைங்க நீங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, இப்ப நாங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கோம், பிள்ளைங்களால பிரச்சனை, கணவரால பிரச்சனை, மனைவினால பிரச்சனை, எங்களோட ரிலேஷன்ஷிப்னால பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அதை சார்ட் அவுட் பண்றதுக்கு வழி இருக்கா அப்படின்னா அதுக்கு உங்க சுய ஜாதகம் தாங்க இண்டெக்ஸ். அந்த சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணா இதுக்கு வழி இருக்கு வழி இல்லை அப்படின்றது தெளிவா சொல்லிட முடியும். இல்லைங்க நாங்க வாழ்க்கையில வந்து பாருங்க வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம், திருமணம் பண்ணலாம்னு நினைக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னாலும் சுய ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கேள்விகள் இருக்கு, இந்த மாதிரி விஷயத்த நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம், வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்.